வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் குழம்பு, பீன்ஸ் போட்டு தேங்காய் பால் குழம்பு பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதுக்கு நல்லா காரசாரமா வாழைக்காய் கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேங்காய் பால் குழம்புக்கு முருங்கைக்காய் இருந்ததுன்னா முருங்கைக்காய் போட்டு பண்ணலாம். அப்படி காய்கறி எதுவுமே இல்லைன்னா நீ வெறும வெங்காயம் தக்காளி போட்டு கூட பண்ணலாம். அப்புறம் பஜ்ஜி மிளகாய் இருந்ததுன்னா அது போட்டு பண்ணலாம். பீன்ஸ் போட்டு பண்ணாலும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ இது வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எங்க மாமியாரோட ஃப்ரெண்டு யோகமக்கா அப்படின்னு சொல்லுவோம், யோகலட்சுமி கணேசன் இருக்காங்க. அவங்க எப்பயுமே வந்து இந்த பீன்ஸ் போட்டு தேங்காய் பால் குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது சும்மாவே நம்ம பேசி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து கச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு சோம்பு தாளிச்சுக்கலாம். அப்புறம் எப்பயும் போல ரம்பை இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. ரம்பை இலை இல்லைன்னா நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை தாளிச்சிக்கலாம். பட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளி, தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து குழம்பு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வர மிளகா பொடி காரத்துக்கு, ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் தனியா பொடி. இது ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ பீன்ஸை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா ஒரு அரை மூடிக்கு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேன். திக் பால் அப்புறம் தண்ணி பால் ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணி பாலை நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ரெண்டாவது பால், இது முதல் பால். ஒரு ரெண்டாவது பால் சேர்த்தாச்சு. மூடி வச்சிருவோம். பீன்ஸ் வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. வாழைக்காய் கறி தான் பண்ண போறோம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துலாம். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு. இதை அப்படியே மூடி வச்சிருவோம். வாழைக்காய் வேகட்டும். வாழைக்காய் வெந்திருக்கும். இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு வர மிளகா பொடி, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி, மேலாக அரிசி மாவு தூவிக்கலாம். அப்படியே பரத்தி விட்டுருவோம். ரொம்ப நல்லா டேஸ்டா அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கணும். பக்கம் பாருங்க, பீன்ஸும் நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு சிம்லேயே தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம திக் தேங்காய் பாலை சேர்த்துலாம். திக் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு முத்து கொதி மாதிரி வரும், அதோட ஆஃப் பண்ணிடலாம். நாம லைட்டாக ஒரு கொதி மாதிரி வருது, அவ்வளோதான், அதோட ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளுடைய பீன்ஸ் போட்ட தேங்காய் பால் குழம்பு ரெடி. இதை நல்ல சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சுட்டு காரக்கறி இல்லைன்னா அப்பளாமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு வாழைக்காய் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு கூட பண்ணலாம், அதுவுமே இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து பீன்ஸ் போட்டு தேங்காய் பால் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் வாழைக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.